ஸோ வெல்கம் பேக் டு ப்ரீவியூ ஃபோட்டோகிராஃபி. ஸோ இன்றைக்கி ஒரு ப்ரீ வெட்டிங் ஷூட் vlog தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ஆல்ரெடி ப்ரீ வெட்டிங் ஷூட் vlogல நான் சேனல் ஆல்ரெடி இருக்குது, பார்க்காதவங்க மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ அதுவும் சேம் எக்ஸாக்ட் த சீக்ரெட் கார்டன் லொக்கேஷன் தான். அது திருவண்ணூரில் இருக்குது. ஸோ தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இவங்க வந்து ஒரு கம்ப்ளீட்லி தமிழ் பர்சன்றதால அவங்களுக்கும் இவங்களுக்கும் கம்ப்ளீட்லி எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் இது ஒரு டிஃப்ரெண்ட் கண்டென்ட்டாக இருக்கும். வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். சீக்ரெட் கார்டனுக்கு வந்தாச்சு. ஸோ கொஞ்சம் நேரத்தில் ஷூட் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இன்னும் 15 minutes இருக்குது என்ட்ரி டைமுக்கு. அண்ட் கப்புள்ஸ் வர இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க. இந்த லொக்கேஷன்லாம் நீங்கள் ஆல்ரெடி லாஸ்ட் ஷூட்டில் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போது அகைன் திரும்பவும் இதில் லைட்லாம் போட்டால் இன்னும் கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு இன்னும் கப்புள்ஸ் வர்றதால லைட் எல்லாமே ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ மாப்பிள்ளை வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். பொண்ணு ஆல்ரெடி வந்துட்டாங்க. ஸோ மேக்கப் போட போயிருக்காங்க. ஸோ சீக்கிரம் ரெடி ஆகிடுவாங்க. மாப்பிள்ளையும் வந்துட்டார். ரெடி ஆகிட்டிங்களா? நீங்கள் ஃபுல்லாக ரெடியா? அவங்க இனிமேல் தான் ஆகிட்டு இருக்காங்களா? நான் அதனால தான் ரெடி ஆகிட்டு வந்துருக்கீங்க, டச்சப் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆமாம்மா, 15 minutes பிஃபோர் நான் தான் சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக 4:45க்கு அலோவ் பண்ணிருவாங்க. மேக்கப் போட்டுட்டு வந்துடுங்க, இங்கே வந்து டச்சப் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். நைட் ஷாட் எல்லாமே போயிடுச்சு, நைட்டே போயிடுச்சு. இதுக்கப்புறம் நைட் ஷாட் எல்லாம் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக தான் ஆஃப் லைட்டில் இருக்கிற என்னெல்லாம் எடுக்க முடியுமோ எடுத்துக்கலாம். சரி, ஓகே. நீங்கள் வரீங்களா? கொஞ்சம் தனியாக ஒரு 4 ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். வரீங்களா? ஓகே, சாஞ்சிக்கோங்க, கை சாஞ்சிக்கோங்க. அந்த கை ஜஸ்ட் இப்படி கேஷுவலாக வைக்கிற மாதிரி இப்படி வைக்க சப்போர்ட்டு கொடுத்துக்கோங்க. சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்கள் ஹேர் கொஞ்சம் ரொம்ப நடுவில் மட்டும் தூக்கின மாதிரி இருக்குது. வேறு ஏதாவது சேஞ்சஸ் இருக்க பாருங்கள். கொஞ்சம் கை ஸ்மைல் முக்கியமான ஒன்று. ஸோ ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ சிரிக்கிறீங்க, அவ்வளோதான். ஓகே, அப்போ முடிஞ்ச அளவுக்கு நம்ம கேண்டிடாகவே போயிடுவோம். ஸோ நீங்கள் 2 பேரும் பேச ஆரம்பிச்சிடுங்க. பேசி இந்த ரியலாகவே சிரிச்சிருங்க. உங்களோட மெமரிஸ் அது மாதிரி ஏதாவது பேச ஆரம்பிச்சிடுங்க. கொசு கொஞ்சம் மரைன் கிரீன் சம்மர் டைமில் ஆரம்பித்ததால் கொசு இருக்குது. உட்காருங்க. நான் ஜஸ்ட் அது ட்ரையல் ஷாட்டுக்காக தான் நான் காமிச்சேன் இப்போது. ஸோ இப்போது கொஞ்சம் ரியலாக பண்ணுங்கள். ஹேரெல்லாம் சரி பண்ணிட்டீங்க. இன்னும் கூட இந்த சைடில் அப்படியே இருக்குது. சிரிக்க மாட்டேன்றாரு, அடம் பிடிக்கிறாரு. சரி, அப்புறம் நாளைக்கு என்ன கேள்வி கேட்பாங்க? அவங்க மட்டும் இல்லை. ஜஸ்ட் ஒரு கேஷுவல். அப்படி வேண்டாம், இப்படி கை வச்சுக்கோங்க. கொஞ்சம் இப்படி கை வச்சுட்டு கொஞ்சம் வாயாண்ட இப்படியே வைங்க. அதே தான். கொஞ்சம் டல்னஸ் இருக்க மாதிரி இருக்கே. ஆயிலி, ரொம்ப ஆயிலியாக இருக்குது. இல்லை, அதிகமாக போட சொல்லலை. அது ஒரு ஆயிலி லுக் இருக்குது. க்ளோ அது ஒரு ஷேடு ஒரு சைடு ஒரு ஷேடில் கொடுக்கும், இன்னொரு சைடு ஒரு ஷேட் கொடுக்கும். ஒரு ஆயிலி லுக்காக இருக்கிறதால ஒரு ஆரஞ்சு எண்ணெய் வடிஞ்சாக இருக்கும் இல்லையா, ரொம்ப டயர்டில் நம்ம இருக்கும்போது அந்த மாதிரி இருக்கும். நம்ம எடுப்போம், 4-5 எடுப்போம். நெக்ஸ்ட் போஸ்டில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்படியே இருங்க. கொஞ்சம் லைட்டாக சின் டவுன் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு சைடு சாயிற மாதிரி இருக்குது, அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி. செயின் அப்படியே சைடில் இருக்குது, கொஞ்சம் சென்டர் பண்ணிக்கோங்க. உங்கள் ட்ரெஸ் கொஞ்சம் கீழே இழுத்து விட்றீங்களா? கீழே ஓப்பன் ஆகாத மாதிரி. ஓகே, ரொம்ப கசங்கி இருக்க மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ கை வச்சுக்கோங்க. ஓகே, அப்படியே இருங்க.
சரி ஓகே நான் போயிடலாமா? நீங்கள் சாஞ்சிட்டு உண்மையிலே நீங்கள் பேசுகிறீங்க. உண்மையிலே இப்போ நீங்கள் வந்து ஒரு லவ்வர்ஸாக நினச்சிக்கோங்க. வீட்டுக்கு தெரியாமல் பார்க்க வந்திருக்கீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இருக்கிற டைமில் பேசிட்டு போகணும். ஓகே, ஒளிஞ்சு உண்மையிலே வீட்டுக்கு தெரியாமல் வந்திருக்காங்களா? சரி, இப்போ ஒளிஞ்சு நீங்கள் இது பண்ணணும். ஓகே, நம்ம பின்னாடி உள்ளே ஏறிடுங்க. 2 சைடு ஃபுல்லாக ஒருத்தராக தான் ஏற முடியும். ஏறிடுங்க ஃபஸ்ட்டு. அந்த பக்கம் படிக்கட்டு இருக்கு. அந்த பக்கம் ஆப்போசிட்டில் உட்காரணும். இந்த பக்கம் இந்த பக்கம் ஒருத்தர் அப்படியே ஆப்போசிட். அவ்வளோ இல்லை. உங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் கழட்டிக்கோங்க. உங்களுக்கு தெரியாது, கழட்டுறதா இருந்தால் கழட்டிக்கோங்க. செப்பல் தெரியாது எப்படி இருந்தாலும். நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பின்னாடி சாஞ்சிருக்கீங்களா, பின்னாடி போயிடுங்க. அப்படி இருக்கு. இப்படி வச்சுக்கோங்க. அவங்க மடியில் கை வச்சுக்கோங்க. இப்படி வைங்க. மேம் அவர் இப்போ சிரிக்க வைக்கிறீங்க. நீங்கள் தான் சிரிக்க வைக்கணும். நீங்கள் சிரிக்கிறீங்க, அவர் சிரிக்க மாட்டாரு. பரவாயில்ல, கமான். உங்கள் டேலண்ட்டை எப்படி பார்க்குறது? அப்புறம் நாங்கள் சரி, நான் கொஞ்ச நேரம் எடுக்காமல் இருக்கேன். நீங்கள் நேச்சுரலாக இது பண்ணுறீங்களா? இங்கே யாராவது இருக்காங்கன்னு கூச்சி போகிறீங்களா? அவர் அவங்க யார்? சரி, அவர் ரொம்ப நேரமாக பிடிஎஸ் எடுக்க தெரியாதா உங்களுக்கு? போனோன்னா ஃபோட்டோகிராஃபர் ஸ்க்ரீன் வச்சிடலாம். கல்யாணத்தில் பிடிஎஸ் போட்டுக்கலாம். நீங்கள் கல்யாணத்துக்கு கேண்டிடேட் வீடியோ போடுறீங்களோ இல்லையோ, டிவி வச்சுருங்க, பிடிஎஸ் வீடியோ போடும். இப்போ சரிக்கலன்னா அப்போ எல்லாம் இருப்பாங்க பார்த்துங்க. நீங்கள் வேற சும்மா இருங்கடான்னு நினைக்கிறாரு அவர். இல்லை, உங்களை பார்த்து எல்லாம் இருக்காங்க. சரி, ஓகே. நீங்கள் லைட்டாக இந்த பக்கம் சாய்ங்க, இந்த பக்கம் சாய்ங்க. ஓகே, அவங்க கம்மலை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி, இல்லை அவங்க முடியை வந்து நீங்கள் பின்னாடி தள்ளுற மாதிரி, அந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் உள்ளே வாங்க. ரொம்ப பின்னாடி இருக்கீங்க, நீங்கள் உள்ளே வாங்க. அவங்களுக்கு பண்ணி வராங்க. நீங்கள் ரொம்ப சாயாதீங்க மேம். கம்மல் தெரியணும். இல்லை, இப்படி திரும்புங்க. கம்மல் தெரியணும். அந்த கிராஸ். ஓகே, கொஞ்சம் ஒரு 2 போஸ் எடுத்துடலாம். உங்கள் மைண்ட் வாய்ஸ் ரொம்ப லவுடாக இருக்குது ப்ரோ. எடுத்தாச்சு, வெளில வந்துடும். நல்லாயிருக்கு, மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் என்ன எக்கி நிற்கிறீங்களா? ஹைட் ஏற்றலைங்க. செப்பல் வேணா போட்டுதான் இருக்கு. ரொம்ப கலைக்கிறாரோ அவர். உயரமா இருந்துட்டாரு, நான் கொஞ்சம் ஆயிடுச்சு. எனக்கு இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு மேம். நீங்கள் திரும்பி பாருங்க, நீங்கள் கேமரா பாருங்க. நீங்கள் அவர் அப்படியே திரும்பி பாருங்க. சாஞ்சிருங்க, பின்னாடி சாஞ்சிருங்க. அப்படியே, அவ்வளோதான். ரொம்ப நீங்கள் எப்போல்லாம் பேசுகிறீங்களோ 2 பேர், அப்போ உங்களுக்கு ஸ்மைல் வருது. நான் அதனால தான் உங்களுக்கு எல்லாத்துலேயுமே பேச சொல்கிறேன். அந்த லைட் ஸ்மைலாவது அட்லீஸ்ட் வருது இல்லையா? பாய்ஸ்குள்ளே பிடிக்காதுன்னு சொல்கிறேன். நான் கேட்குறேன். நீங்கள் பண்ணு, கேஷுவலாக பேசிக்கோங்க. ஃபோட்டோ நம்ம எடுத்தது பார்த்துருக்கேன். நீங்கள் அவ்வளோ வேண்டாம், லைட்டாக உள்ள விட்டு நீங்கள் உட்காந்துட்டு காலை வச்சுருங்க. கால் பிடிச்சி இது பண்ணுறதெல்லாம் ஓகே வேணும். ஓகே, ஜஸ்ட் காலை அமுக்கிற மாதிரி இது பண்ணுங்க. அந்த கால் நீங்கள் வந்து ஒரு கால் கீழே வச்சுக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் மசாஜ் பண்ணுற மாதிரி இது பண்ணுற மாதிரி ஒரு கால் இங்கே வச்சுக்கோங்க. இல்லை, கீழே வைங்க. ஒரு கால் அவங்க லேப்பில் வைங்க, மடியில். நீங்கள் இப்படி வச்சுருக்கீங்களே, அவர் மேலே வைங்க. இங்கே நீங்கள் லைட்டாக அவர் தூக்குற மாதிரி, அவர் பிடிக்கிற மாதிரி. அப்படி தான் வேணும்.
அப்படி தாங்க. ஓகே. நீங்கள் அவரை பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு கை அந்த முட்டையை பிடிச்சிக்கோங்க, இந்த கை. அவரை வந்து நீங்கள் கூப்பிட்ற மாதிரி பேசுகிற மாதிரி ஜாலியாக நீங்கள் கை காமிச்சு பேசுகிற மாதிரி ஏதோ ஒன்றத்தை பற்றி பேசுகிறீங்க. நீங்கள் ஆனால் மேலாம் பார்க்குறீங்க, அவரை பாருங்கள். ஐ டு ஐ. நீங்கள் ஐ டு ஐ பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் ஆக்ஷன்ஸ் வேணும், கை வேணும், அதை யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து அவங்கள பாருங்கள். புரியல. அவ்வளோதான். சரி, ஓகே, முடிச்சுக்கலாம். எத்தனை வயசு? சாஞ்சிக்கோங்க. எத்தனை வயசு? ஒரு லைட்டாக இப்படி பின்னாடி சாஞ்சிங்க. நீங்கள் உங்கள் ஹைட் அதிகமாக இருக்குல்ல, ஒரு காலை இப்படி ஃப்ரண்ட்டில் வைங்க, லைட்டாக இப்படி சாஞ்சி இப்படி பின்னாடி சாஞ்சி. என்ன பார்க்காத, அங்கே பாரு கேண்டீன், என்ன பார்க்கறது எங்கேயாச்சும் பாரு. அவங்க எடுக்கிறதான் பயப்படுற, நடக்கவா போஸ்ட் கொடுக்குறியா? உங்களுக்கு எப்போ ப்ரீ வெட்டிங் ஷூட்டு? எனக்கு இன்னும் ஒரு 2 வருஷத்துல 2.5 வருஷம் இருக்கா? ஆமாம். போஸ்ட் வெட்டிங் நான் ஃபேமிலியாக வந்து எடுப்பேன். நீ ஏன் கவலைப்படுறேன்? என்ன பிரச்சனை இல்லையா? ஃபேமிலியாக வந்து எடுப்பீங்களா? ஏதோ சொல்கிறேனேன்னு பண்ணாதீங்க, ஃபீல் பண்ணுங்க. கமான், ஃபீல். தூங்காத, அந்த ஃபீல் இல்லை. அவங்களுக்கு ஹைட் எட்டாதால கீழே ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. இந்த குழந்தைங்க பின்னாடி வந்து கட்டி பிடிச்சி ஒளிஞ்சிடுவாங்களே, அந்த மாதிரி ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அந்த வேட்டி கலர் சீன்லாம் வச்சிருப்பீங்கன்னு நினைச்சேன் ப்ரோ. வேட்டி கலர் சீனா? அது என்னது? இப்படி சும்மா இப்படி இந்த இது பண்ற மாதிரி இவங்க உருவுற மாதிரி கேட்டேன். தோத்தி வாங்க போறியா, நான் வேட்டி கலட்டுற மாதிரி சீன் இருக்கான்னு கேட்டேன். விடுங்க, லாஸ்ட் இன்னொரு இல்லை, அவங்க உங்கள்ட்ட உருவுற மாதிரி கேட்குறாரு. கேட்டேன் தெரியுமா? ஞாபகம் இருக்கா? நேற்று ஃபுல்லாக தூங்கவே இல்லை. எப்போ விடியும் எப்போ 5 மணி ஆகும் வரலான்னு அவ்வளோ இது. பின்னாடி ஸ்விம்மிங் பூல் போயிடலாம். இதுவும் ப்ராப்பர்ட்டி தானே, இது தண்ணிக்குள்ளேலாம் நிற்கக்கூடாதா? உள்ளே இறங்கக்கூடாது. அப்புறம் எப்படி இந்த இறங்கி ஃபோட்டோ எடுக்கிறதுலாம்? அது மால்தீவ்ஸ் ஃபோட்டோலாம் இங்கே இருக்க முடியாதா? ஸ்டுடியோ கிடையாது ப்ரோ. பிடிஎஸ் இலையே படாமல் அவங்க மேலே வைங்க. வீக்கெண்ட் நீ இலையில வைக்கிற, கொஞ்சம் நவுந்து வா. இல்லை, இந்த பக்கம் வா ப்ரோ. பிடிஎஸ் ரைட் சைடு. இல்லையா, நீ நான் சொல்லுங்க ப்ரோ, என்ன சொன்னீங்க? பிடிஎஸ்க்கு ஆளு என்ன சொல்லுங்க. சாட்டர்டே நான் வந்துடுறேன், ஃப்ரீ தான். பேமெண்ட் கிடையாது, பரவாயில்லையா? அது பிரச்சனை இல்லை. அப்ரெண்டிஸாக வேணும். அதுதான் எனக்கு பிரச்சனை இல்லை. என்ன கிளைண்ட்டை மட்டும் கலாய்ப்பேன், பட் அது மட்டும் நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கணும் பிடிஎஸ்ல. ஓகேவா? எனக்கு பிரச்சனை இல்லை. அவங்க தான் கேட்டாங்கன்னா அவரை கேட்டுக்கோங்கன்றது. நான் எங்கள் ஓனர் கேட்டுக்கிட்டு போயிடுவேன். 10 பேர் கொடுத்தாலும் 10 பேருக்கு மேலே. எவ்வளோ பேர்னாலும் பரவாயில்ல. எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கல, இன்ச்சா நவுறதுக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒன்னெல்லாம் வச்சு ப்ரீ வெட்டிங் ஷூட் பண்ணுறோன்னு நினச்சி அவங்க சிரிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்னெல்லாம் வச்சு ப்ரீ வெட்டிங் ஷூட் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சி சிரிக்கிறாங்க போல. நான் நல்லா பண்ணுறேனோ இல்லையோ, நீங்கள் நல்லா பண்ணுறீங்க. பிடிஎஸ்ஸை கேட்குறப்பெல்லாம் சண்டை. ஓகே, நீங்கள் வந்து சென்டரில் வந்துடுங்க. நீங்கள் அவங்களுக்கு பின்னாடி கையை பிடிச்சி இப்படி சுற்றும். நல்லா க்ளோஸாக இருக்கணும் 2 பேரும். திரும்புங்க, அந்த பக்கம் திரும்புங்க. கை வந்து ஸ்ட்ரைட்டாக வைக்காதீங்க, பிடிக்கிற மாதிரி. இப்படி உண்மையில சுற்றுங்களேன். அந்த பக்கம் சுற்றுங்க. அந்த பஸ்ஸில் ஹேங்கரை பிடிக்கிற மாதிரியே இருக்கு. அந்த பக்கம் ரிவர்ஸில் பஸ் ஹேங்கரை பிடிக்கிற மாதிரியே இருக்கு. சரி, ஓகே.
இதை விட நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட டைப்பில் வேணும். எங்கள் அண்ணா வந்து ப்ரீ வெட்டிங் சிரிக்கிற நீ அப்படின்றது சிரிக்க கூடாது. கமான் இப்ப சிரிக்கிறாங்க. ஆக்ரோஷமாக அமைக்கிற மாதிரி கமான் கமான் போட்டோ கூட விட்டு கொடுக்க மாட்டேன். நீ நாளைக்கு ஆஃபீஸில் இருந்தேன் லேட்டாக தான் வருவேன் அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் சமைச்சதை சாப்பிடாம வெளில போய் சாப்பிடுவார். வேணா வச்சுக்கோங்க. கமான் நீங்கள் அவர் மறைச்சா அப்புறம் போஸ்ட் போட முடியாது. எல்லாம் திட்டுவாங்க. 2 பேர் கிட்டையாவது வாங்க. அட்லீஸ்ட் நல்ல கிட்ட வாங்க. ஒரு இது ஒரு போட்டி, பட் இருந்தாலும் ஒரு என்டிமெண்ட் இருக்கா மாதிரி நல்ல கிட்ட 8 டச் லைட் பின்னாடி அவங்க பாருங்க. நீங்க வந்து வண்டி ஆக்ஷன் கொடுக்கணும். கமான் முறுக்குங்க வண்டியை முறுக்குங்க. கமான் ஆக்ஷனோட வேணும். கை மட்டும் இல்லை, ஃபேஸ்ல எக்ஸ்பிரஷன் வேணும். வரணும் பார்த்துக்கோங்க. வீடியோக்கு வந்ததுலேருந்து செட் பண்ணிருக்கீங்க. எக்ஸ்பிரஷன் இல்லாமல் ஒரு போட்டோ இருந்தால் எப்படி? கமான் உண்மையாலே அப்படி வண்டி ஆச்சுங்க. நாங்கள் தள்ளி விட்டுறோம் ஒரு வண்டி. பயம் நல்ல அடி பாருங்க. உண்மையிலே பின்னாடி அப்படியே சாஞ்சிருங்க. ஓகேவா? வாய் திறந்துருங்க. பயப்படுற மாதிரி அந்த பக்கம் பக்கத்தீங்க. நீங்க வேற பயம் அப்படின்னு அவர்கிட்ட எடுக்கதான் விடலை. நீங்க அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க. 2 பேரும் இன்னும் தூங்கவே இல்லை. நானும் தூங்கல. ஆனால் அவங்க 2 பேரும் நைட் ஷிஃப்ட். ஆமாம் ரெக்ரூட்டரு. ஆமாம் சப்போர்ட். பல பேருக்கு சாபம் வாங்கும் ஐடிஐ அச்சார். சாட்டிஸ்ஃபைடா சொல்லிருங்க. ஒரு விட்டா போதுன்னு இருக்காரு. பீச் செஷனுக்கு வந்தாச்சு. ஈவினிங் மார்னிங் எடுக்க முடியல, மழை பெய்யலை. இன்னைக்குன்னு பார்த்து எதிர்பார்த்த மாதிரி இல்லாமல் ஆப்போசிட்டாக வெயில் அடிச்சது. இப்போ கொஞ்சம் கோல்டன் ஹவர்ன்றதால இப்போ கொஞ்சம் ஷூட் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்னும் பிரைட் அண்ட் க்ரூம் வந்துட்டுருக்காங்க. ஸோ வந்தோடனே ஷூட் ஆரம்பிச்சிடலாம். ஸோ அது வரைக்கும் ஜஸ்ட் சும்மா பீச்சில் ஒரு வாக் போய்ட்டு சும்மா ஒரு ட்ரையல் பார்த்துட்டு இருக்கிறாங்க. போயிட்டாங்க. இல்லை போயிட்டாங்க. எங்கே போகணும் சொல்லுங்கள். உள்ள போயிடலாமா? ஸ்ரீலங்காவில் லொக்கேஷன் நல்லா இருக்கும். ஸ்ரீலங்காலையா?
இல்லை மேம் பாடி மட்டும் அவ்வளோதான் அவ்வளோதான் இப்போ பேசு ஹெட் பின்னாடி சாய்க்காதீங்க. அக் பண்ணுங்க, நீங்கள் அக் பண்ணுங்க. நீங்கள் அவர் கண்ணத்தை பிடிங்க. ரொமான்டிக், கமான் ரொமான்டிக். அப்படியே இருங்க. இங்க இந்த பக்கம். அப்படிதான் வேணும். லைட்டா அவர் அப்படியே சாஞ்சி பாருங்க. அவர் பக்கம் நீங்க ஹெட் மட்டும் திருப்பி. ஓகே, அப்படியே இருங்க. கிஸ் பண்ணுங்க சார். லைட்டா அந்த கண்ணை மூடி உண்மையிலே ஃபோர்ஹெட் கிஸ் பண்றீங்க ஒரு ஃபீலோட. ஓகே நெக்ஸ்ட் ஸ்லோவா ஓடிவாங்க, ரொம்ப ஸ்லோவா ஓடிவாங்க. ஓடுற ஆக்ஷன் மட்டும் பண்ணிட்டே வாங்க. 3, 2, 1 ஆக்ஷன். இது கொஞ்சம் நல்லா இருக்கு. ஏன் சிரிக்கிறீங்க, என்னாச்சு? டயர்ட் ஆயிடுச்சா? சரி, ஓகே. ஓகே, சும்மா இப்போ ஜஸ்ட் ஒரு ரீகேப் பார்த்துக்கலாம். ஓகே, இது கடைசியாக எடுத்த ஷாட்லேருந்து வரேன். ஷூட்டோட ஃபைனல் பார்ட்டு வந்தாச்சு. ஸோ இருக்கிற எல்லா ஃபோட்டோஸும் நல்லா வந்திருக்குன்னு நம்புகிறேன். கிளையண்ட் ஹாப்பின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை விட நமக்கு வேறு என்ன வேணும்? ஸோ எடுத்த ஃபோட்டோஸ்லாம் எல்லாமே கிளையண்ட்டுக்கு பிடிச்சிருக்கதா சொல்லிட்டாங்க. ஸோ இப்போது ஃபோனில் ஆக்சுவலாக ரொம்ப ப்ளீச் ஆகிற மாதிரி தான் தெரியும். ஸோ ஃபைனல் அவுட்புட் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ வீடியோஸ்க்கு நடுவுலேயும் உங்களுக்கு ஃபோட்டோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ எண்டுலேயும் எக்ஸ்ட்ரா ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ பார்த்துட்டு உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுங்கள். அண்ட் தென் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அண்டில் தென் ரிவ்யூ ஃபோட்டோகிராஃபி. பை.